ஸோ கைஸ் நம்ம சேனலில் 69 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 3D டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளாக கைஸ். இப்போ ரிசால்வ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த வீடியோக்கு நீங்கள் 3D எஃபெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை நான் டைம்லைனில் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். கைஸ் உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்டே போதும்னா எஃபெக்ட் லைப்ரரியில் டைட்டில்ஸ்க்கு கீழே டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு 3D டெக்ஸ்ட் தான் வேணும்னா நம்ம ஃபியூஷன் பேஜ் தான் போயாகணும். வேறு ஆப்ஷனே இல்லை நமக்கு. ஃபியூஷன் பேஜ் ஒன்றும் அவ்வளோ கன்ஃபியூஷனான விஷயம் கிடையாது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கைஸ் இங்க ஃபியூஷன் பேஜ்ல மீடியா இன் அண்ட் மீடியா அவுட் இருக்கும். இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ஸ்கிரீன்ல செட் பண்ற மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த கிராஃபோட ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல இங்க 3D நோட்ஸை கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல டெக்ஸ்ட் 3D, மர்ஜ் 3D, ரெண்டர் 3D, இது மூணையுமே இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுக்காங்க. இது மூணையுமே இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வியூவரோட ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா 2 வியூவர் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஃபியூஷன்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த 2 வியூவரையுமே நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 3D டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு என் கீபோர்டில் 1 பிரஸ் பண்ணனா இந்த 3D டெக்ஸ்ட்டை வியூவர் 1ல தனியா பார்க்கலாம். இது செலக்ட் ஆயிருக்கும் போது நான் 2 பிரஸ் பண்ணனா இதையும் நான் வந்து வியூவர் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மீடியா அவுட்டை செலக்ட் பண்ணி கீபோர்டில் 2 பிரஸ் பண்ணி மீடியா அவுட்டை வந்து வியூவர் 2ல பார்க்குறேன். டெக்ஸ்ட் 3Dயை வந்து வியூவர் 1ல பார்க்குறேன். இங்கே டெக்ஸ்ட் என்ன நீங்க எழுதிக்கலாம். நான் இல்ஸ்னு டைப் பண்றேன். கேப்ஸ்ல பண்ணிக்கலாம். இல்ஸ்னு போட்டிருக்கேன். இங்க டெக்ஸ்ட்டை நீங்க எந்த மாதிரி வேணுமோ நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே கஸ்டமைசேஷன் பண்ண போறதில்ல. இங்க நம்ம டெக்ஸ்ட் இன்புட் பண்ணியும் இங்க மீடியா அவுட்ல காட்டாததுக்கு ரீசன் என்னன்னா இந்த மூணுமே நீங்க கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா இதை வந்து மீடியா அவுட்டோட கனெக்ட் பண்ணல. அதை பண்றதுக்கு இந்த அவுட்புட்டை கொண்டு வந்து மீடியா இன்ல இருக்க இந்த ஸ்கொயர்ல கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் நோட் கிரியேட் ஆகி இங்கே கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த பாயிண்டரை நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எங்கே வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நான் சென்டர்லேயே செட் பண்ணிக்கிறேன். இப்போவும் இந்த டெக்ஸ்ட் 3Dயா தெரியல. இதை 3Dயா சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டரில் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கும் பாருங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே கீழே எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் 3D அச்சீவ் பண்ணலாம். இங்கே வியூவர் 1ல பார்த்தீங்கன்னா இது 3Dயா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் வியூவர் 2ல அது தெரியல. என்ன ரீசன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பல்கா இருக்கிறதால மட்டும் அது 3D ஆயிடாது. அதில் 3D லைட்டிங் சரியா இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கு 3D போலவே தெரியும். அதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்கும் போது ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. இங்கே செலக்டிங் டூல் ஆப்ஷன் வரும். இங்கே டைரக்ஷன் லைட்டிங் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3D லேயரோட அதுவே கனெக்ட் ஆகிக்கும். இதை ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே 3D ரெண்டரில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ண லைட்டிங்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3D லுக் கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதை பண்ணுறதுக்கு அகைன் 3D டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுங்க. இங்கே டைரக்ஷனை எடுத்துட்டு ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆம்பியன்ட் லைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. 3D டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இதை நம்ம அனிமேஷன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் அதுவும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மிங்கில் போயிட்டு தனித்தனி வேர்டாக நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். ஆர் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் கண்ட்ரோலில் போயிட்டு மொத்த வேர்டுமே நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா ஆல்ரெடி DaVinci Resolve பேசிக் அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வியூவரோட கீழே நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவோட ஃப்ரேம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளே ஹெட்டை வந்து நான் 100th செகண்ட்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு அனிமேஷன் வந்து கிரியேட் ஆகி முடிஞ்சிடணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிட்டு எதுலலாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போறீங்களோ அதிலலாம் செகண்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இதில் அண்ட் பிளே ஹெட்டை 0 ஃப்ரேம்க்கு கொண்டு வந்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் நீங்கள் இதோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி செட் ஆகிடும். உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இப்போ புரியும். ஒரு 180 டிகிரி வந்து ரொட்டேஷன் செட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சஸில் ஒரு வெர்டிக்கலாக ஒரு 180, ஹரிசாண்டலாக 180, வெர்டிக்கலாக 180 செட் பண்ணியிருக்கேன். இந்த ஜெட் ஆக்சஸை அந்த வீட்லேருந்து வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிரியேட் ஆகும். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
100th ஃப்ரேம்ல முடிஞ்சிடும். இதே உங்களுக்கு இன்னும் ஸ்லோவா வேணும்னா நீங்க ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல சீக்கிரமா முடியணும்னா ஃப்ரேம்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் தான் இது. அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இதே போல யூஸ்ஃபுல்லான DaVinci Resolve வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.